மும்முனை மின்சார நிறுத்தம். பணம்பாக்கம் மின்வாரிய அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டம். பணம்பாக்கத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்து விவசாயிகள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு நேற்று போராட்டம் நடத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி தாலுகாவிற்கு உட்பட்ட ரெட்டிவளம், நெடும்புலி, துறையூர், உளியநல்லூர், சிறுவளையம், பெருவளையம், கர்ணாவூர், மகேந்திரவாடி, ஜாகிர் தண்டலம், கண்டிகை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் கடந்த 20 நாட்களாக விவசாயத்துக்கான மும்முனை மின்சாரம் அறிவிக்கப்படாமல் தொடர்ந்து மின்வெட்டு ஏற்படுகின்றது. இதனால் 3000 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் தண்ணீர் இருந்தும் மின் மோட்டார் இயக்க முடியாமல், தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் வறட்சி நிலைக்கு தள்ளப்படுகின்றது. கோடைக்காலம் என்பதால் பயிர்கள் விரைவில் வெயிலில் காய்ந்து கருகின்றது. நீர்நிலைகளில் தண்ணீர் இருந்தும் அரசின் அலட்சியத்தால் இதுபோன்று பாதிக்கப்படுகின்றோம் என்று விவசாயிகள் மனம் குமுறினர். இது குறித்து மின்வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் எந்தவித பயனும் இல்லை. அதனால் பணம்பாக்கம் மின்வாரிய அலுவலகத்தை தமிழக விவசாயிகள் சங்கம் மாநில இளைஞரணி தலைவர் சுபாஷ் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நேற்று முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்போது தொடர் மின்வெட்டை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். அதைத் தொடர்ந்து காவேரிப்பாக்கம் உதவி செயற்பொறியாளர் விவசாயிகளிடம் பேசினார். அப்போது அவர் சுழற்சி முறையில் மின்சாரம் நிறுத்தப்படும், எந்தெந்த நேரத்தில் எந்த ஊருக்கு மின்சாரம் நிறுத்தப்படும் என்ற விவரம் முன்கூட்டியே தெரிவிக்கப்படும் என்றார். அதைத் தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த சம்பவம் நெமிலி பணம்பாக்கம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராணிப்பேட்டை மாவட்டம் பணம்பாக்கம் சுற்று வட்டார பகுதிகளில் நெல் சாகுபடி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தற்சமயம் அறிவிக்கப்படாத மின்வெட்டின் காரணமாக அதிகாலை முதல் 10 மணி வரை மின்வெட்டு செய்யப்படுகின்ற காரணத்தால் வேளாண் பணிக்கு ஆட்கள் வருகை புரிந்தாலும் இந்த விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது கோடைக்காலம் துவங்கியுள்ள நிலையில் உடனடியாக தமிழக அரசு இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் நலன் கருதி இந்த மின்வெட்டினை சீர் செய்து நெல் சாகுபடி பணிகளை விவசாயிகள் சிறப்புடன் துவங்குவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.